பாஞ்சாலிய மானமங்கப்படுத்தியதற்காக துரியோதனன் தன் சாகுற வரைக்கும் பெரிய தண்டனையை அனுபவிக்கிறாரு. சூதாட்டம் முடிஞ்ச பிறகு துரியோதனன் கிட்ட தார போராட்டத்தை தொடங்குறாங்க பானுமதி. பானுமதி துரியோதனனை பார்த்து, சூதாட்டத்தில் அத்தனையும் இழந்து நிர்கதியா நின்ற யுதிஷ்டரின் மனைவியை நிர்வாணமாக்க சொன்னவன் என் துரியோதனாக இருக்க முடியாது. அன்புக்கு ஏங்கி தவித்து என் மடியில் படுத்து அழுத துரியோதனன் நீங்கள் இல்லை அப்படின்னு தாதங்கத்தை கொட்டுனாங்க. அதற்கு துரியோதனன் என்னையும் என் நண்பன் கர்ணனையும் இழிவுபடுத்திய பாஞ்சாலிக்கு அதோட வலி என்னன்னு இன்னைக்கு அவன் உணர்ந்திருப்பான்னு சொல்ல, அதற்கு பானுமதி போதும் நிறுத்துங்கள் உங்கள் நியாயத்தை. இப்ப கூட ஒரு பெண்ணை அதுவும் சபையில் வச்சு மானபங்கப்படுத்திய குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லன்னு கேட்பாங்க. அதே நிலையில் நானோ இல்ல உங்கள் மாதாவோ இல்ல உங்கள் மகளோ இருந்திருந்தாலும் இதே காரியத்தை செய்திருப்பீங்களான்னு கேட்பாங்க. அதற்கு துரியோதனன் சொன்ன பதில்கள் என்ன? கடைசியில துரியோதனனுக்கு பானுமதி கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவா பாருங்க.